எல்லாருமே வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு படிக்காங்க, நான் எப்படி படிச்சு பாஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இல்லாம ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க, டியூட்டி பாக்கீங்க அப்படின்னா அங்க மேக்சிமம் வந்து கொஸ்டின் பேட்டர்னை பொறுத்த மட்டும் டைரக்டா வந்து கேட்க மாட்டாங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நிறைய காவல்துறை சொந்தங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் இப்போ இருந்தே படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்சிஐ, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இது போக பிஎஸ்ஓ, இது எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக படிக்க முடியும். சேம் டைம் ஒரு எஸ்ஐக்கு என்ன லா செக்ஷன்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், லாவை பொறுத்த மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணாமல் ப்ராக்டிக்கலாக படிச்சீங்க அப்படின்னா நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்த லா செக்ஷன் எல்லாமே நமக்கு இப்போ மட்டும் இல்லை எப்போதுமே நம்மளை விட்டு எங்கேயுமே போகாது. அதே மாதிரி நமக்கு ஜூனியர் சீனியர் அப்படிங்கிற மாதிரி பாகுபாடு இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம இன்னுமே வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். இன்னும் அந்த லா செக்ஷன் வந்து ஈஸியாக ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, அதே மாதிரி லா செக்ஷனை பொறுத்த மட்டும் எல்லாருமே வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு படிக்காங்க, நான் எப்படி படிச்சு பாஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இல்லாம எல்லாருமே படிச்சாலுமே நான் கொஞ்சம் ட்ரிக் யூஸ் பண்ணி படிக்கேன் அப்படின்னா ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்ல நிறைய காவல்துறை சொந்தங்கள் லா செக்ஷன் எல்லாமே, அதாவது ஓல்டு லா தான் இருந்துச்சு. அப்போ ஐபிசி, சிஆர்பிசி, ஐஏ, பிஎஸ்ஓ இந்த மாதிரி இருந்துச்சு. பட் அப்போவுமே வந்து சார் இது வந்து எனக்கு நான் காலங்காலமா படிச்சுட்டு இருக்கேன், இந்த லா செக்ஷன் எல்லாமே எனக்கு வந்து அத்துப்பிடி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அவங்க யாருமே வந்து பாஸ் பண்ணல. அப்ப யார் பாஸ் பண்றாங்க அப்படின்னா தன்னோட ஆணவம், அசால்ட்டு இதையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு எனக்கு தெரிஞ்சாலுமே மறுபடியும் ஒன்ஸ் நான் வந்து படிக்கேன், ரிவைஸ் பண்றேன் அப்படின்னு யாரெல்லாம் படிச்சாங்களோ அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணி இப்போ ட்ரைனிங் போக ரெடியா இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க கிரேட் 2 பிசி, கிரேட் 1 பிசி, ஹெட் கான்ஸ்டபிள் நீங்க இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம படிக்க போறது எல்லாமே நியூ லா தான் படிக்க போறோம். அப்போ பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சி அதிநியம், அதே மாதிரி தமிழ்நாடு காவல் நிலைய ஆணைகள், அதாவது போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர், தென் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இதை பத்தி எல்லாமே வந்து நமக்கு அப்டேட்டா வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க, டியூட்டி பாக்கீங்க அப்படின்னா அங்க மேக்சிமம் வந்து எஸ்பி, டிஎஸ்பி, ஏஎஸ்பி, இதுக்கப்புறமா வந்து இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், எஸ்எஸ்ஐ இவங்க தான் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்க ஒரு முக்கியமான சிட்டியில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அங்க ஐஜி, டிஐஜி, இதுக்கப்புறமா எஸ்பி, ஏஎஸ்பி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு மாவட்டம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் இருக்கு, அதே மாதிரி ஒரு நகரம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அசிய டியூட்டி ப்ராசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா தெரியற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இப்ப நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சார் இப்ப புதுசா வந்துக்கூடிய லா வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, நாங்க எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு விஷயம் இதுல வந்து ரொம்ப கஷ்டப்பட விஷயம் கிடையாது. நீங்க நாளைக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு சேஷனுக்கு எஸ்ஐ ஆக போறீங்க. நீங்க எஸ்ஐ ஆயிட்டீங்க அப்படின்னா ஒரு சேஷனுக்கு டே டு டே லைஃப்ல என்ன கேஸ் வரும், மேக்சிமம் என்ன வரும், ஒரு கொலை கேஸ் வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கொள்ளை, திருட்டு, கற்பழிப்பு, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மத சண்டை, ஒரு ஜாதி சண்டை, என் வீட்டு பக்கத்துல வந்து இவன் குப்பையை கூட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரி சண்டை, இது போக இன்னும் பல குற்றங்கள் வந்து வர மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து டெய்லியுமே வந்து ரொட்டீனா வருமா அப்படின்னா ஏதாவது ஒரு சீசன்ல வந்து ரொட்டீனா வந்து இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த அஃபென்ஸ் எல்லாமே வந்து பழக்கப்படக்கூடிய ஒரு அஃபென்ஸ். இப்ப நீங்களே திங்க் பண்ணி பாருங்க, ஒரு எல்லண்டோ சேஷன் இருக்கு அப்படின்னா அந்த எல்லண்டோ சேஷன்ல என்ன கேஸ்லாம் வந்து ரொட்டீனா வருது அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, எஸ்எஸ்ஐ, ஹெட் கான்ஸ்டபிள், கிரேட் 1 பிசி, கிரேட் 2 பிசி இவங்க எல்லாத்துக்குமே வந்து நல்லா தெரியும். அதே மாதிரி புதுசா நீங்க வந்து அந்த ஸ்டேஷனுக்கு சார்ஜ் எடுக்கீங்க அப்படின்னா அங்க உள்ள காவலர்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, சார் இந்த கேஸ் வருது, இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த கேஸுக்கான செக்ஷன் எல்லாமே நம்ம நல்லா தெளிவா படிச்சா மட்டும் போதுமானது. இப்போ வந்து நீங்க கேட்கலாம், சார் அப்போ பிஎன்எஸ்எஸ் அதே மாதிரி பிஎஸ்ஏ இதுல வந்து நிறைய செக்ஷன் இருக்கு, அப்ப இதை எப்படி நம்ம வந்து கவர் பண்ண, கொஸ்டின்ல வந்து இப்படிலாம் கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கலாம்.
கொஸ்டின் பேட்டர்னை பொறுத்த மட்டும் டைரக்டா வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா டைரக்டா கேட்டாங்க அப்படின்னா படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ண முடியும். அப்ப எப்படி கேட்பாங்க அப்படின்னா இன்டைரக்டா கேட்பாங்க. அதே மாதிரி ட்விஸ்ட் வச்சு கேட்பாங்க. அந்த இன்டைரக்ட் கொஸ்டின் அந்த ட்விஸ்ட் கொஸ்டினை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோமோ அதை பொறுத்து ஈஸியா நம்ம வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இன்டர்வியூ சேம்பர். இன்டர்வியூ சேம்பரை பொறுத்த மட்டும் அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே மேக்சிமம் வந்து டிஜிபி இருப்பாங்க, டிஏஜி இருப்பாங்க, ஐஜி இருப்பாங்க, எஸ்பி ரேங்க்ல உள்ளவங்க அந்த இன்டர்வியூ சேம்பர்ல இருப்பாங்க. அப்போ நம்ம ஒரு கிரேடு 2 இருப்போம், ஒரு கிரேடு 1 இருப்போம், ஹெட் கான்ஸ்டபிளா இருப்போம். நமக்கு நிறைய சர்வீஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம், 10 வருஷம், 12 வருஷம் சர்வீஸ் இருக்கும். அந்த சர்வீஸ்ல நம்ம என்னென்ன கேஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ். அதே மாதிரி நீங்க எஸ்ஏ ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த கிரேமுக்கு எந்த செக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு நம்ம ப்ராப்பரான ஒரு ஆன்சர் வந்து கொடுக்கும்போது இன்டர்வியூ சீக்கிரமா அதாவது கிளியர் பண்ணிடலாம். இன்டர்வியூ பொறுத்த மட்டும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். உங்களோட நாலேஜ் பொறுத்து அது ரொம்ப சிம்பிளாவே வந்து மாறிடும். அதே மாதிரி இன்டர்வியூ சேம்பர்ல உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் நீங்க ப்ரெசென்ட் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா அது வந்து ஷார்ட் டைம்ல வந்து முடிஞ்சிடும். அதை விட்டுட்டு நீங்க அந்த பேட்டி ஏதாவது மழுப்புதீங்க அப்படின்னா இன்டர்வியூல வந்து நிறைய டைம் எடுக்கும். உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்டர்வியூ சேம்பர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நமக்கு வந்து மேல உள்ள அதிகாரிகள் ஈஸியா வந்து நம்மளை வந்து லாக் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ எக்ஸாமா இருக்கட்டும், பிசிக்கலா இருக்கட்டும், இன்டர்வியூவா இருக்கட்டும், இந்த 3 ஸ்டேஜுமே டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா நம்ம காவல்துறையில வந்து பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், நமக்கு வந்து படிக்க டைமே கிடையாது, சேம் டைம் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா லாஸ் ஆஃப் எடுத்து நம்ம வந்து படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ணுவீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. டியூட்டி பார்த்துக்கிட்டு உங்களால இப்போ படிக்க முடியுது அப்படின்னா இந்த படிக்கிற டைம்ல உங்களால லாஸ் ஆஃப் எடுத்துட்டு ஃபுல் டைமா படிக்க முடியும். அதை விட்டுட்டு நான் லாஸ் ஆஃப் எடுத்தா மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்க மேரிடா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சிங்கிளா இருக்கலாம். நம்ம படிக்கலாம்னு சொல்லி புக்கு தூக்குவோம். அந்த டைம்ல தான் ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் வரும், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் வரும், டியூட்டி வந்து ஏதாவது எமர்ஜென்சி டியூட்டியை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நம்ம லீவ் போட்டிருப்போம், இருந்தாலுமே நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு இதாக தான் இருக்கும், ரீமார்க்காக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்க கால்பர் வரல, இந்த கால்பர் வராத டயத்துல ப்ராப்பரா நீங்க நியூவா வந்திருக்கக்கூடிய பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ, பிஎஸ்ஓ, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதை பத்தி எல்லாத்தையுமே நீங்க வந்து அப்டேட் பண்றீங்க, படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் கால்பர் வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் லாஸ் ஆஃப் எடுப்பாங்க. அந்த லாஸ் ஆஃப் டைம்ல ஒண்ணுமே பண்ண முடியாத சிச்சுவேஷன் வந்து ஆயிரும். அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே தெரியும், கால்பர் வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து லீவ் எடுப்பாங்க, எம்எல் எடுப்பாங்க, சிஎல் எடுப்பாங்க, இஎல் எடுப்பாங்க. இந்த டைம்ல அந்த சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு லீவு கிடைக்கும், ஒரு சிலருக்கு வந்து லீவ் கிடைக்காது. ஸோ அதையுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கிடைக்கிற ஃப்ரீ டைமை நம்ம யூஸ் பண்ணி படிக்கும், நம்ம லாஸ்ட் செக்ஷன் எல்லாமே அப்டேட் பண்றோம் அப்படின்னா நம்ம தான் வின்னர். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒன்னு கிரேடு 2 பிசியா இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா கிரேடு 1 பிசியா இருப்பீங்க, ஹெட் கான்ஸ்டபிளா இருப்பீங்க. இருந்தாலுமே நீங்க லாவை படிக்கும் போது இன்னுமே வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆவீங்க. நீங்களே திங்க் பண்ணி பாருங்க, ஒண்ணுமே தெரியாம இருந்து கிரேடு 1, கிரேடு 2 ஹெட் கான்ஸ்டபிள் இருக்கிறத விட லாஸ்ட் செக்ஷன் தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரங்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா எவ்வளவு ப்ரௌடா வந்து ஃபீல் பண்ணுவோம். அப்போ லா தெரிஞ்ச ஒரு போலீஸா வந்து நீங்க வந்து இருக்க பழகுங்க. ஓகே, அப்போ பிஎன்எஸ் இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பாரதிய நியாய சங்கீதா, பிஎன்எஸ்எஸ் பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா, பிஎஸ்ஏ பாரதிய சாட்சிய அதிநியம், பிஎஸ்ஓ போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர். இது போக போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவைலபிளா இருக்கு. அப்போ இது எல்லாத்துலயுமே எத்தனை அத்தியாயம் இருக்கு, எத்தனை செக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கணும். இப்போ பிஎன்எஸ் பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 20 அத்தியாயம் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி 358 பிரிவுகள் அவைலபிளா இருக்கு. அப்போ 20 சாப்டர் 358 செக்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த அந்த 358மே நமக்கு வந்து முக்கியமானதா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அப்படி வந்து கிடையாது. மேக்சிமம் வந்து கொலை குற்றம், கூட்டு கொள்ளை, அதே மாதிரி கூட்டு கொலை குற்றம், சதி திட்டம், நெக்ஸ்ட் கற்பழிப்பு, கூட்டு கற்பழிப்பு, திருட்டு, அதே மாதிரி எக்ஸெட்ரா பொய் ஆவணம் வந்து புனைதல், இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாமே டே டு டே லைஃப்ல மேக்சிமம் வந்து நமக்கு வரக்கூடிய ஒரு கேஸா வந்து இருக்கும். அப்ப இந்த செக்ஷன் எல்லாமே நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க ஐபிசி மாதிரி இந்த பிஎன்எஸ் வந்து ஈஸியா வந்து எடுத்துக்கிறாதீங்க.
நிறைய சப் கிளாஸஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ ஐபிஎஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ மாடர் அப்படின்னா 302 301 இந்த மாதிரி வந்துடும். ஆனா இந்த பிஎன்எஸ் பொறுத்த மட்டும் 101 வந்துருது. ஸோ 101 102 இந்த மாதிரி வந்துருது. அப்போ செக்ஷன் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. அதே மாதிரி சாப்டர் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட்டா இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிஎன்எஸ்எஸ், அதாவது பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா. இதுல கிட்டத்தட்ட 39 அத்தியாயம் இருக்கு. அதே மாதிரி 531 பிரிவுகள் அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த பிஎன்எஸ் பொறுத்த மட்டும் பழசு என்னது சிஆர்பிசி. அது என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஆணோ பெண்ணோ ஆண் பெண் அதே மாதிரி சிறு குழந்தைகள் இவங்க எல்லாத்தையுமே நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதே மாதிரி காவல்துறை நீதித்துறை இந்த ரெண்டுக்கும் உள்ள உறவு முறைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லக்கூடியதான் இந்த சிஆர்பிசி. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய பிஎன்எஸ்எஸ். அப்போ அதையுமே வந்து நம்ம ப்ராப்பரா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். 531 பிரிவுகளை பார்த்து நீங்க வந்து மலைச்சு பேர வேண்டாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். டே டு டே லைஃப்ல ஒரு ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கோர்ட்டுக்கு நம்ம ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றோம் அப்படின்னா அது எந்த ஃபார்ம், அதை எப்படி கொண்டு போகணும், ஒரு ஆணையோ பெண்ணையோ நம்ம வந்து அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் என்ன, ஒரு வயசான முதியவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லக்கூடியதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லக்கூடியதான் இந்த பிஎன்எஸ்எஸ். ஓகே. அதே மாதிரி பிஎஸ்ஏ பாரதிய சாட்சிய அதிநியம், அதாவது சட்டங்களின் இதய துடிப்பு எது அப்படின்னா இந்த பிஎஸ்ஏ தான், அதாவது இந்திய சாட்சி சட்டம். அப்போ ஒரு கேஸ் வருது, இப்ப நீங்களே திங்க் பண்ணி பாருங்க, ஒரு கொலை குற்றம், கொள்ளை குற்றம், கற்பழிப்பு எக்ஸெட்ரா நிறைய அஃபென்ஸ் இருக்கு. அந்த அஃபென்ஸ் எல்லாத்துக்குமே கோர்ட்ல போய் நின்னோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜட்ஜி கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த அஃபென்ஸுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு, என்ன ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. அப்போ அதை பத்தி நம்ம தெளிவா படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல எல்லாமே வந்து இணையதள குற்றங்களா இருக்கு, அதாவது சைபர் கிரைமா இருக்கு. அப்போ அந்த சைபர் கிரைம் பத்தின எல்லா டேட்டாவுமே வந்து புதுசா வந்திருக்கக்கூடிய பிஎஸ்ஏல ஒத்தி இருக்கு. அதை பத்தி நம்ம தெளிவா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அப்போ பிஎன்எஸ் பொறுத்த மட்டும் ஒரு ஆண் பெண் தப்பு பண்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பிஎன்எஸ். பிஎன்எஸ்எஸ் பொறுத்த மட்டும் ஒரு ஆண் பெண் தப்பு பண்ணிட்டாங்க, அவங்களை எப்படி கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணணும் அதுக்கான நடைமுறைகள் என்னன்னு சொல்லக்கூடியதான் பிஎன்எஸ்எஸ். ஒரு ஆண் பெண் தப்பு பண்ணிட்டாங்க, நம்ம போய் கோர்ட்ல நிப்பாட்டியாச்சு, கோர்ட் வந்து சாட்சி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அந்த சாட்சியங்களை பத்தி சொல்லக்கூடியதான் பிஎஸ்ஏ. ஓகே. இது வந்து லா. இதுக்கு அப்புறமா படிக்கக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா நம்முடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி படிக்க போறோம். அதாவது தமிழ்நாடு காவல் நிலைய ஆணைகள் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் கிட்டத்தட்ட 47 அத்தியாயம், அதே மாதிரி 858 ஆணைகள் வந்து அவைலபிளா இருக்கு. இது எல்லாமே நமக்கு முக்கியமா அப்படின்னா கிடையாது. நீங்க திங்க் பண்ணி பாருங்க, கிரேடு 2 பிசி, கிரேடு 1 பிசி, ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்எஸ்ஐ, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, ஏஎஸ்பி, எஸ்பி, இதுக்கப்புறமா நிறைய ரேங்க் இருக்கு. இருந்தாலுமே அசிய ஒரு சேஷன்ல பேரா டியூட்டி வந்து எப்போ போறாங்க, அதே மாதிரி நைட் ரவுண்ட்ஸ் வந்து எப்போ போறாங்க, சேஷன்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வெஹிக்கிளை வந்து எப்போ கொண்டு போறாங்க, அதாவது அந்த பெட்ரோல் போடுறது, ரவுண்ட்ஸ் போடுறது, அதுக்கான பராமரிப்பு செலவு, இது எல்லாத்தையுமே வந்து என்ன ஆர்டர் படி கொண்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே படிக்கக்கூடியதான் பிஎஸ்ஓ. இதுவுமே வந்து ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், ஒன்ஸ் கால்பர் வந்துருச்சு அப்படின்னா படிக்கிறதுக்கான டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இப்போ வரைக்குமே கால்பர் வரல, கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. அதனால நமக்கு டைம் நிறைய இருக்கு, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட் டைம் என்ன அப்படின்னா நான் இப்ப இருந்தே படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து லாஸ் ஆஃப் பே வந்து வாங்காதீங்க. ஒரு சிலர் வந்துட்டு லாஸ் ஆஃப் பே வாங்கி படிச்சுட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலுமே ஓகே, பட் ஸ்டில் நீங்க இப்போ உங்களால டியூட்டி பார்த்துக்கிட்டே படிக்க முடியுது, ஆர்டர் பண்ண முடியுது அப்படின்னா உங்களால கண்டிப்பா லாஸ் ஆஃப் பே எடுத்துட்டு படிக்க முடியும். அதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி செக்ஷனை பொறுத்த மட்டும் மனப்பாடம் பண்ணாதீங்க, ப்ராக்டிகலா வந்து படிங்க. நீங்க டியூட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போ வந்து ஏதாவது ஒரு டியூட்டி பார்த்துட்டு இருப்பீங்க. டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது ஏன்டியா இந்த மாதிரி ஒரு கொலை கேஸ் வருது, இந்த கொலை கேஸுக்கு வந்து என்ன செக்ஷன் வந்து ஃபைல் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு திருட்டு கேஸ் வருது, இந்த திருட்டு கேஸுக்கு நம்ம வந்து என்ன செக்ஷன் வந்து ஃபைல் பண்ணலாம், அதே மாதிரி நம்ம வெஹிக்கிள் வந்து செக் பண்ணிட்டு இருக்கோம், வெஹிக்கிள் செக் பண்ணும்போது நிப்பாட்டாம ஒருத்தன் நம்மளை ஏத்திட்டு போயிட்டான் அப்படின்னா அதுக்கு என்ன செக்ஷன் வந்து ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிக்கலா நீங்க டிஸ்கஸ் பண்ணி படிக்கும் போது இன்னுமே அந்த செக்ஷன் வந்து மறக்கவே செய்யாது, நல்லா ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா
நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு லாயருக்கு தேவையானது, ஒரு அட்வொகேட்டுக்கு தேவையானது மாதிரியும், அதே மாதிரி ஒரு ஜட்ஜ் எக்ஸாமுக்கு தேவையானது மாதிரியும் படிக்காம ஒரு செஷனுக்கு ஒரு எஸ்ஐக்கு என்ன செக்ஷன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சோம் அப்படின்னா ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் பண்ற மிஸ்டேக், பிசிக்கல் வந்து நான் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மிஸ் பண்ணாதீங்க, அதாவது தவறு பண்ணாதீங்க. இப்ப இருந்தே நல்லா பிசிக்கல் பண்ணுங்க. நீங்க வந்து உங்களோட ஹெல்த் பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம ஹெல்த்ல என்ன மைனஸ் இருக்கோ அதை நீங்க கேர் எடுத்து பார்த்து இப்ப இருந்தே வாக் போங்க, ஜாகிங் போங்க, ரன்னிங் போங்க. இப்படி நீங்க சின்ன சின்ன ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒன்ஸ் நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 1500 ரன்னிங்கை வந்து ஈஸியா வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸாம்ல நிறைய பேர் நம்ம கிட்ட படிச்சு எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க, ஆனா பிசிக்கல்ல வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அது மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்து பெரிய மிஸ்டேக் வந்து பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களோட பாடி ஹெல்த்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதை பொறுத்த மட்டும் டெய்லியுமே வந்து தமிழ்நாடு காவல்துறையில பல மாற்றங்கள் வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க, பல திட்டங்கள் வந்து கொண்டு வராங்க. அதை பத்தி நம்ம டெய்லியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து படிக்கிறது ஈஸியா கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. நான் படிக்கவே இல்லை, எனக்கு டியூட்டி கமிட்மெண்ட் இருக்கு, ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கு, இது போக நிறைய கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுடைய ரேங்க் கிரேடு 1, கிரேடு 2 பிசி, கிரேட் 1 பிசி, ஹெட் கான்ஸ்டபிள் இந்த ரேங்க் மாறணும் அப்படின்னா நீங்க படிச்சா மட்டும்தான் மாற முடியும். அதே மாதிரி இப்போ புதுசா படிக்கிறவங்க வந்து ஈஸியா பாஸ் பண்ணி எஸ்ஐ ஆயிருந்தாங்க, நான் காலங்காலமா டியூட்டி பார்த்துட்டு இருக்கேன், பட் என்னால பாஸ் ஏன் பண்ண முடியல அப்படின்னா, நீங்க ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ணலாம். நீங்க ரிஸ்க் எடுக்காம படிக்காம எனக்கு ப்ரமோஷன் நான் வந்து எஸ்ஐ ஆகிக்கிறேன் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்ப வரக்கூடிய எஸ்ஐஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யங்கஸ்ட் தான். நீங்க வந்து 10 வருஷம் சர்வீஸ், 12 வருஷம் சர்வீஸ் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி இருந்தாலுமே நீங்க ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா இருப்பீங்க, இல்லைன்னா கிரேட் 1 பிசியா இருப்பீங்க. ஆனா இப்போ வரக்கூடிய யங்கஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 27, 28, 30 இந்த சம்திங்ல வரும்போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால நம்மளுடைய சிச்சுவேஷன் மாறணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்த மட்டும் ஏகப்பட்ட கிரிட்டிக்கல் ப்ராப்ளம் வந்து இருக்கு. அதையெல்லாம் தாண்டி நீங்க படிக்கீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும். உங்களால டிபார்ட்மெண்ட் கோட்டா படிக்க முடியும், பாஸ் பண்ண முடியும். அதை நீங்க ஃபர்ஸ்ட் நம்பணும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல நிறைய காவல்துறை சொந்தங்கள் நம்ம கிட்ட படிச்சு எக்ஸாம் அண்ட் பிசிக்கல் எல்லாமே கிளியர் பண்ணி இப்போ ட்ரைனிங் போறதுக்கு வந்து ரெடியா இருக்காங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டால நீங்க வந்து சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, சார் அவங்க வேற டியூட்டி பார்க்காங்க, நான் வேற டியூட்டி பார்க்கேன், அவங்களுக்கு வந்து படிக்க டைம் கிடைக்கும், எனக்கு வந்து படிக்க டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வந்து சொல்றீங்க. என்ன டியூட்டி இருந்தாலுமே எவ்வளவு பெரிய கமிட்மெண்ட் இருந்தாலுமே நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நம்ம தான் ரிஸ்க் எடுக்கணும், உங்களுக்கே தெரியும். அதனால அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்ம அகாடமி சார்பா பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ, பிஎஸ்ஓ, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது பத்தின லா சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து நம்ம வாட்ஸ்அப் அதே மாதிரி டெலிகிராம்ல வந்து போஸ்ட் பண்ண போறோம். சேம் டைம் நம்ம யூடியூப் சேனல்லையுமே வந்து ஃபாலோ பண்ண போறோம். அது எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்க நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேம் டைம் டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய காவல்துறை சொந்தங்கள் எதுவுமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். ஸோ காவலர்கள் சொந்தங்கள் நலனில் நம்முடைய அகாடமி வந்து என்னைக்குமே வந்து துணை நிற்கும். ஸோ படிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய ரேங்க் ஆட்டோமேட்டிக்கா மாறும். நீங்களுமே எஸ்ஐயாக நம்முடைய அகாடமி சார்பா வாழ்த்துக்கள். ஸோ நன்றி, வணக்கம்.